அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹாலாவுடைய அழகிய தன்மையுடைய பெயர்களில் ஒன்று அல் ஹரீப். அல் ஹரீப் என்றால் மிகவும் அருகாமையில் இருப்பவன், மிகவும் அருகில் இருப்பவன். நான் எவ்வளவு அருகில் என்றால் நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய நினைப்பில் என்ன நாம் யோசிக்கின்றோமோ, நம் எண்ணத்தில் என்ன இருக்கிறதோ அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலா நம் மிக அருகில் இருப்பதால் நமக்கும் அவனுக்கும் இடையே டைரக்ட் கனெக்ஷன் தானே இருக்குதே ஒழிய நம்ம மற்றவருடைய சிபாரிசு நமக்கு தேவையில்லை அவனை அடைவதற்காக. அல்லாஹு தாலா மிக அருகில் இருப்பதை நாம் இவ்வுலகத்தில் அவனை நாம் காண முடியாது. ஆனால் அவனுடைய படைப்புகளின் மூலம், நம்முடைய செயல்திறன்களின் மூலம் அல்லாஹு தாலாவை நாம் உணர முடியும். அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் அருளிய வேத புத்தகமான குரானில் 168வது வசனமாக சூரா பஹ்ராவில் என்னுடைய அடியார்களுடைய அழைப்பிற்கு மிக அருகில் இருக்கிறேன் என்று கூறுகிறான். அல்லாஹு தாலா 7வது வானத்தில் மேலு இருப்பவன் முதல் வானத்திற்கு தஹஜுத் நேரத்தில் இறங்கி வருகிறான். அவ்வாறு என் அடியார்கள் யாராவது என்னிடம் துவா கேட்பவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் துவா வழங்குகிறேன். யாராவது மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன். யாராவது அவர்களுடைய ரிசகில் பர்க்கத் தேவை என்று ஆசைப்படுகிறார்களா, அவர்களுக்கு ரிசகில் அதிகப்படுத்துகிறேன் என்று அல்லாஹு தாலா தஹஜுத்திலிருந்து காலை ஃபஜர் வரைக்கும் அல்லாஹு தாலா அழைக்கிறான். நாம் அவனுடைய பெயரை உணர்ந்து, அல் ஹரீபை உணர்ந்து நாம் அவனிடம் துவா கேட்க வேண்டும். அவ்வாறு நம்முடைய அருகில் இருந்தால் எவ்வாறு அருகில் இருக்கிறான், நம்முடைய பிடரின் நரம்புக்கும் மிக அருகில் இருக்கிறான். அவ்வாறு அருகில் இருந்தாலும் நாம் அவனை இவ்வுலகத்தில் காண முடியாது. ஏனென்றால் அவனுடைய அழகிய தன்மைகளுடைய மற்றொரு பெயரானது அல் பாத்தின். அல் பாத்தின் என்றால் மறைவானவன். நாம் அவனை இவ்வுலகத்தில் காண முடியாது. ஈமானிய முஸ்லிம்கள் என்பதற்கு முதல் நிபந்தனையே, அவன் ஈமான் கொண்ட முஸ்லீமாக இருந்தால் முதல் நிபந்தனையே அல் கைபு, அதாவது மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், நபிமார்கள் ரசூல்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவன் அனுப்பிய அத்தனை வேத புத்தகங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், மலக்குமார்களின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் இறந்த பிற்பாடு நாம் திரும்பவும் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், மறுமை மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், நம்முடைய விதியின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், சொர்க்கம் நரகத்தை மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் மறைவானத்தை நாம் நம்பிக்கை கொண்டால்தான் நாம் ஈமானுடைய முஸ்லிம்களாக இருப்போம். நாம் அல்லாஹு தாலாவை பார்க்காவிட்டாலும் நாம் அவன் மீது வைத்திருக்க ஈமான் தான் நம்மளை உயர்ந்த படித்திரத்திற்கு அல்லாஹு தாலா நம்மளை உயர்த்துவான். அவனை பார்க்க வேண்டுமானால் அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுக்கு அந்த கொடையை கொடுத்திருக்கிறான். அவன் நம் மிக அருகே கரீபாக இருந்தாலும் மறைவானவனாக இருப்பதால் அவனை நாம் பார்ப்பதற்காக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் சொர்க்கவாசிகளாக ஆக்கி அவரை காணுவதற்காக நமக்கு பாக்கியம் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.